புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்டம் போட்டோ மற்றும் வீடியோ தொழில்நுட்ப கலைஞர்களின் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் விழா காரைக்கால் சக்தி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் போட்டோ மற்றும் வீடியோ தொழில்நுட்ப கலைஞர்கள் நல சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் விழா காரைக்கால் சக்தி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவினை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். மேலும் அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது போட்டோ மற்றும் வீடியோ தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு கலைமாமணி பட்டம் வழங்குவதற்கு பரிந்துரை செய்யப்படும் என அறிவித்தார். சங்கத்தின் புதிய தலைவராக RVS டிஜிட்டல் விஷன் உரிமையாளர் திரு அசோக் அவர்கள், செயலாளராக கார்த்தி ஸ்டுடியோ கணேசமூர்த்தி, பொருளாளராக ராஜ் டிஜிட்டல் ஸ்டுடியோ ஆரோக்கியராஜ், துணைத் தலைவராக எல் ஷடாய் ஸ்டுடியோ லிவிங்ஸ்டன், துணை செயலாளராக இமேஜின் ஸ்டுடியோ முகமது அன்சாரி, மக்கள் தொடர்பாளராக ரியோ ஸ்டுடியோ லாரன்ஸ் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். நாதன் ஸ்டுடியோ இளவரசன், ஸ்டெல்லா ஸ்டுடியோ வில்லியம் ஜேம்ஸ், சக்தி சாகுல் ஸ்டுடியோ சக்திவேல், பாரிஸ் வீடியோ ரவிச்சந்திரன் ஆகியோர் கௌரவ தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். துணை மாவட்ட ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த விழாவிற்கான வரவேற்புரையை ஸ்டெல்லா ஸ்டுடியோ ஜேம்ஸ் வில்லியம்ஸ் வழங்கினார். இந்த விழாவிற்கான தொகுப்புரையை வேலன் ஸ்டுடியோ செந்தில் அவர்கள் தொகுத்து வழங்கினர். இந்த விழாவின் நிகழ்வுகளை தொடர்ந்து GL மருத்துவமனை சார்பாக சிறப்பு இலவச மருத்துவ முகாம் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை சார்பாக இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இறுதியாக வேலன் ஸ்டுடியோ செந்தில் அவர்களின் நன்றி உரையுடன் விழா இனிதை நிறைவு பெற்றது. தமிழ்நாடு TVPA தமிழ்நாடு ஃபோட்டோ வீடியோ சங்கத்தோட இணைஞ்சி நம்ம சங்கம் இணைஞ்சி உதவும் கரங்கள் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். இந்த ஸ்கீமில் நிறைய பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிருக்கேன். எங்கள் சங்கத்தை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தில் இணைக்கும் மாதிரி கேட்டுக்கிறேன். காலகட்டத்தில் டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த புது டெக்னாலஜியை நீங்கள் கற்றுக்க பார்க்கணும். அந்த டெக்னாலஜியில் போட்டி போட்டுட்டு நீங்கள் மேலே வர பார்க்கணும். அதை விட்டு தொழிலத்து வெளியில் போயிடக்கூடாது. இந்த தொழில் சிறந்த தொழில், ஒரு சிறப்பான தொழில். உடைய முழுமையான ஆதரவு உங்கள் சங்கத்துக்கு என்றும் இருக்குங்கிறத நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கலை பண்பாட்டுத்துறை மூலமாக நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான கலைமாமணி விருதில் ஃபோட்டோகிராஃபரை சேர்க்கணுங்கிற ஒரு கோரிக்கை நான் அமைச்சரான பிறகு தான் அதுக்கான அனுமதி கொடுத்து அதுக்கும் இப்போ கால்ஃபார் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கலைமாமணி விருது உங்களுக்கும் கிடைப்பதற்கான ஒரு சூழலை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆப்தமித்ரா என்ற அமைப்பில் சிறப்பாக செயல்பட்ட காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் ராமன் என்பவர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் வாழ்த்துக்களோடு குடியரசுத் தலைவரின் மரியாதையினை ஏற்றுக்கொள்ள டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஆப்தமித்ரா என்ற அமைப்பில் புதுச்சேரியின் சார்பாக சிறப்பாக செயல்பட்டவருக்கு இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசு தின விழாவின் பொழுது மரியாதை செய்ய உள்ளனர். இதில் காரைக்காலைச் சேர்ந்த சதீஷ் ராமன் அவர்களும் புதுவையைச் சேர்ந்த பவானி என்பவரும் தேர்வு செய்யப்பட்டு வரும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழாவில் புதுடில்லியில் நடைபெற இருக்கும் விழாவில் பங்கு பெற அழைக்கப்பட்டு உள்ளனர். இதில் குறிப்பாக இந்தியாவிலிருந்து சுமார் 10 நபர்கள் மட்டுமே குடியரசுத் தலைவரிடம் உரையாட அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். அதில் காரைக்காலைச் சேர்ந்த சதீஷ் ராமனை மாவட்ட ஆட்சியர் ASPS ரவிபிரகாஷ் அவர்கள் நேரில் அழைத்து பாராட்டி வழி அனுப்பி வைத்தார். அவர்களுடன் துணை மாவட்ட ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி, சிவில் பாதுகாப்பு படை கமாண்டர் மணிகண்டன், அதனுடன் சிவில் பாதுகாப்பு படை உறுப்பினர் சிவக்குமார் ஆகியோரும் உடன் இருந்தனர்.
காரைக்காலில் அரசு உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர்களை பொதுப்பணித்துறை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் அலுவலகம் முன்பு ஒப்பந்ததாரர்கள் முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் அரசு உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர்கள் புறக்கணிக்கப்படுவதாக காரைக்கால் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசு உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் மாவட்ட உள்ளூர் அரசு உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர்களை புறக்கணிக்கப்படுவதாகவும் புதுச்சேரி அரசு ஒப்பந்ததாரர் உரிமத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழகத்தில் பணி செய்ய முடியாது எனவும் வெளியூர் ஒப்பந்ததாரர்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் இதனால் உள்ளூர் அரசு உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர்கள் வேலையை இழப்பதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். செயற்பொறியாளர், தலைமை பொறியாளர் புதுச்சேரி மாநில முதல்வரிடம் பல முறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் எங்களது வாழ்வாதாரத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கண்டன கோஷங்கள் இட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகள் குறித்து புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட அரசு ஒப்பந்தக்காரர்கள் சங்கம் மூலியமா அனைத்து ஒப்பந்தக்காரர்களும் இது மாதிரி காரைக்காலில் வந்து வேலை எடுக்கிறதுல நிறைய புறக்கணிச்சு ஏற்படுறோம். பிற மாநில ஒப்பந்தக்காரர்கள் இல்லாத வேலைகளையும் எடுத்து செய்கிறதுனால உள்ளூர் அரசு ஒப்பந்தம் யாருமே வேலை எடுக்க முடியாத வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுட்டு. எனவே புதுவை அரசு என்ன பண்ணால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தேர்தலுக்குள்ளாக இந்த பழைய நடைமுறையை வந்து கொண்டு வரணும். இல்லையே நாங்கள் வந்து பொது வேலை நிறுத்தம் காரைக்கால் அரசு ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். அதனால பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 3 கோடி ரூபா வரைக்கும் வந்து உள்ளது வந்து நம்ம பாண்டிச்சேரியில் லைசன்ஸ் எடுத்தவங்க மட்டும் வேலை செய்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இப்போ அந்த விதியை மாற்றி வந்து எல்லா ஸ்டேட் லெவல்லேருந்து தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து உள்ளவங்க எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி அந்த விதியை மாற்றிருக்கிறாங்க. இது வந்து உள்ளூர் கான்ட்ராக்டருடைய வாழ்வாதாரத்தை வந்து பெரிதும் பாதிக்குது. அதனால் நாங்கள் வந்து பல முறை வந்து தலைமை பொறியாளரையும் நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்களையும் சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். இதுவரையில் வந்து அதை மாத்திரன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் மாற்றலை. அதை வந்து மாற்றி எங்களுக்கு உள்ளூர் கான்ட்ராக்டருக்கு வழி கிடைக்கிற மாதிரி செய்யறதா எங்களுடைய வேண்டுகோள். அதை வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கணும். இந்த தேர்தலுக்குள்ளாக வந்து இதை செய்யணும்னு சொல்லிட்டு மக்கள் முதல்வர் உடனடியாக அதை வந்து ஆணையிட்டு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மனு கொடுத்துருக்கணும். ஆனால் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தா இருக்காங்க. தலைமை பொறியாளர்களையும் சந்தித்து இது சம்பந்தமாக நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம். இதை செஞ்சால் நம்ம உள்ளூர் கான்ட்ராக்டர் எல்லாருக்கும் வந்து வேலை கிடைக்கும். அதன் மூலமாக வாழ்வாதாரம் பெருகும். இந்த உள்ளூர்லேயே இந்த பணப்பழக்கம் இருக்கும். எல்லாமே உள்ளூர் மக்களுக்கு கிடைக்கும். நாங்கள் மற்ற மாநிலத்தில் இந்த பாண்டிச்சேரியுடைய லைசன்ஸை வச்சுக்கிட்டு எந்த வேலையும் எடுத்து செய்ய முடியாது. ஆனால் அவங்க எந்த ஒரு லைசன்ஸ் எடுத்து வந்தாலும் இங்கே அலோவ் பண்ணி அவங்க வேலை செய்யறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் வந்து காரைக்கால் உள்ள சங்கம் மட்டும் கிடையாது, பாண்டிச்சேரியில் இருக்கிற சங்கமும் சரி, அகில இந்திய பில்டர்ஸ் கான்செஷன் சரி, எல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை வந்து அவங்களும் வந்து நாங்கள் பல போராட்டங்கள் நடத்துகிறோம். இது எலெக்ஷனுக்குள்ளேயாவது வந்து எங்களுக்கு இதை நடைமுறைப்படுத்தி செய்யணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.